சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க அத பத்தி சொல்லி ஆகணும். தளபதி 68. ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க. நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. உங்க ரோல் என்ன சார்? அதுதான் ஆக்சுவலி நீ கரெக்டாக கேட்டீங்க. முந்தானே தான் வந்துட்டு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது விஜய் சார் கேட்டார். ஸோ வந்து இப்போது வைபவ் இவனை எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி. ஆமாம்மா நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கப்புறம் இவன் நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்றுருந்தேன் நான். பிரபு வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி. ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்போ நீங்கள் கரெக்டாக இவனை இங்கே பார்க்குறீங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னார். அப்படியே பிளாங்காக இருந்தேன். விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன்னாரு. இல்லை உங்களுக்கு கதை தெரியும், நீங்கள் என்ன டவுட் கேட்கலாம், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன கேட்குறது. இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணி கதை தெரியல, நான் எப்படி பிரபுடே நீ வாங்கி முடுறா, நீ ஏன்டா சும்மா இரிட்டேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும். பட்டு ஒன்று தெரியும், பயங்கரமாக வருது. இல்ல அதுல ஒரு டவுட் இருக்கு. அதுலயுமே தளபதி சாரோட உங்களுக்கு அதிகமான ஹீரோயின்ஸ் பேர் இருக்கா? இல்ல. அதே மாதிரி ரஜினி சார் படத்துலயும் நடிக்கிறதா சொன்னாங்க. எந்த படம்? கேள்விப்பட்டேன் சார். நீங்க சொன்னது உண்மையாகட்டும். தெரியல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் யாராச்சும் 2 கொஸ்டின் மட்டும் கேளுங்களேன், டைம் இல்லை. அப்படி இல்லை, ஓரளவுக்கு வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் கதை சொன்னதில்லை இது வரலும். கேட்டால் வந்து எனக்கே தெரியலடா அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு ஓ உனக்கு கதைலாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இது வரலும் கதை சொன்னதில்லை. சரோஜாலாம் நடிக்கும் போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட். ஆனால் திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சார் நான் எல்லாம் கேட்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கும், அதே தான்டா ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே நாங்கள் ஓடிக்கிட்டே இருப்போம். காலையில் விட்டுருவாங்க, போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலாக வெங்கட் பிரபு படம்லாம். வைபவ், உங்க வீட்டில் உங்க அண்ணன் பெரிய ஒரு மாஸ் வில்லனா இருக்காரு. இந்த வண்டி வரும்போது பிக்கப், உங்களுக்கு வண்டி பிக்கப் என்ன வருமா இல்லை அவருக்கு? இல்லை, அது ஆச்சு, ரீசெண்டாக ஆச்சு. கொஞ்ச நாள் நடுவில் அப்படி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து கார் வந்திருக்குனாங்க. கார் வந்திருக்கா, நம்மளுக்கு யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சரி, ஒரு நம்பிக்கையில் தான் போனேன். யாரோ ஒருத்தர் அடித்தார் கதை சொல்லணுன்ட்டு, அவரையும் வந்திருப்பார் போல இருக்குது அப்படின்னு கீழே போனேன். பார்த்தா இவன் மேக்கப் கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு இருந்தான். இன்னோவா மாறிடுச்சு கொஞ்ச நாள். அவன் இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன், நான் ஷூட்டிங் போகிறேன் கொஞ்சம் இந்த வேலைலாம் பாருன்ட்டு. அவன் சொல்லிட்டு போனான் இந்த மாதிரி இந்த இவங்கெல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து அந்த பில்லாம் செட்டில் பண்ணி நான் ஷூட்டிங் போயிட்டு வேண்டிய எந்த படம்னா எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வைக்கிறேன் அவனை இப்போ இனிமேல்.